அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எரேமியா 33:6 கொஞ்சம் வாசிக்கிறேன். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணும். நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுமே. வியாதிப்பட்டு கிடக்கிற தேசத்துக்கு நான் திரும்ப ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன். கர்த்தர் சொல்றாருங்க, வியாதிப்பட்டு ஆக எல்லாரும் இழந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்ப தருவார். இழந்து போன சுகத்தை உங்களுக்கு திரும்ப தருவார். உங்கள் ஜெபம் கேட்கப்படும். அதை 6வது வசனம், குணமாக்குவது மட்டுமல்ல பரிபூர்ண சமாதானத்தை கொடுப்பேன். சமாதானத்தை எழுந்திருக்கலாம், நீங்க நிம்மதி எழுந்திருக்கலாம். ஏதோ சில சந்தர்ப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், திடீர் நடந்த நிகழ்ச்சி மூலம் சமாதானத்தை எழுந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற சமாதான பிரபு இயேசு சொல்லுகிறார், இழந்த சமாதானத்தை திரும்ப நான் தருவேன். உன் ஜெபம் கேட்கப்படும். உன் கண்ணீருக்கு பலன் உண்டு. பயப்படாதே, திகையாதே, பலனற்று போகாதே. ஆராதிக்கிற இயேசு உன் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் சமாதானத்தின் தேவன். மட்டுமல்ல 7வது வருஷம், கட்டுகளிலிருந்து விடுதலை. பலவிதமான கட்டுகளிலிருந்து கர்த்தர் ரிலீஸ் பண்ணி உன்னை விடுதலையாக்கு வரா. சில வெளியே சொல்ல முடியாத நிலைமையில கட்டப்பட்டிருக்கலாம். நீங்க துதிக்க முடியாமல், ஜெபிக்க முடியாமல், ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல், விடுதலையா இருக்க முடியும், கட்டப்பட்டிருக்கீங்களா? கர்த்தர் அந்த கட்டுகளை இன்றைக்கு அறுக்கிறார். ஜெபிக்கிற தேவ ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்றா, கட்டுகளை அறுக்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். உனக்கு ஒரு அபிஷேகம் உன் கட்டுகளை உங்களை முறிக்கும். பயப்படாத, கர்த்தரோட ரிலீஸ் பண்ணுவார். முன்பு இருந்தது போலவே கட்டு வைப்பேன்னா, அழிந்து போனதை மறுபடி நான் சேர்த்து கட்டுவேன். இடிக்கப்பட்ட உன் குடும்பம், பாழாய் போன உன் ஸ்தலம், வியாபாரம், எதுவா இருக்கட்டும், ஜெபிக்கிற தேவனை நம்புகிற உனக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, மறுபடியும் திரும்பி கட்டி உன்னை உயர்த்த போகிறார். இழந்ததை திரும்ப கொடுக்க போகிறார். அவர் திரும்ப கட்டுகிற தேவன். பாடான ஸ்தலங்களை கட்டி புதுப்பிக்கிற தேவன். அவர் உங்களோடு இருக்கிறார். ஜெபிக்கிற ஜனத்துக்கு இத்தனை ஆசீர்வாதங்கள். மட்டுமல்ல 9வது வாசித்து பாருங்க. நீங்க, உன் சாட்சியை நான் கனம் பண்ணுவேன். உன் சாட்சி இழந்திருக்கலாம், திரும்ப அதை கொடுப்பார். பயப்படாதிருங்க. உங்கள் சாட்சியை நான் கனம் பண்ணுவேன், ஊரறிய செய்வேன், உங்கள் தலையை நான் உயர்த்துவேன். இனி நீங்கள் புலம்ப மாட்டீங்க, சந்தோஷப்படுவீர்கள். அதுதாங்க இந்த அதிகாரம் 11வது வசனம். ஆகவே இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகள், இத்தனை ஆசீர்வாதங்கள். இழந்த ஆரோக்கியத்தை திரும்ப கொடுப்பேன், சமாதானத்தை திரும்ப கொடுப்பேன், கட்டிலிருந்து விடுதலை பண்ணுவேன், இழந்ததை திரும்ப தருவேன், சாட்சி கனம் பண்ணுவேன். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காய் வராது. ஏதோ உட்கார்ந்து நடக்காது. ஜெபிக்கிறவர்களுக்கு திரும்ப கொடுக்கிற தேவன். ஆக ஜெபம் பண்ணா இதெல்லாம் ஆண்டவர் தருவார். உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஜெபியுங்கள், உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, ஹல்லேலூயா.